வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீ சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது டியூவாலிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய ஒரு பார்ட்டு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது ரெண்டு விதமான நேச்சரோட இருக்குது. ஒன்று வேவ் லைக் நேச்சர், இன்னொன்று பார்ட்டிகல் லைக் நேச்சர் அப்படின்னு பார்த்துருக்கோம். வேவ் லைக் நேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் இது மூலயமா. பார்ட்டிகல் லைக் நேச்சர் அப்படிங்கிறது பிளாக் பாடி ரேடியேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் டீட்டெயிலாக. அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது பார்ட்டிகல் லைக் நேச்சராக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இது யார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். ஹெட்ஸ் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணாரு. 1887 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளாஸ் டியூப். இந்த கிளாஸ் டியூப் வேக்கமாக இருக்குது, உள்ள எந்த ஏரும் கிடையாது, சக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது இந்த கிளாஸ் டியூப்லேயே. இந்த விண்டோ வழியாக பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரேஸை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே தான் இவர் ஃபோட்டான்ஸ் அல்லது இந்த லைட்டை இது மேலே ஸ்ட்ரைக் பண்ண போகிறாரு. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் இருக்கு. இந்த மெட்டலோட ஒர்க் என்னன்னா, இங்கேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணுற ஒர்க்கு இந்த மெட்டலுக்கு. அது எதில் கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு மைக்ரோ மீட்டரில் கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி. சரியா? இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய டிசைன். சிம்பிளான டிசைன் இது. இன்னும் டீட்டெயிலாக வரையணும், நிறைய வரையலாம், பட் இது சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் இது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் எப்படி கண்டக்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. ஃபோட்டான்ஸ், ஹச் நியூ அப்படிங்கிறது ஃபோட்டான்ஸ். இது ஹச் நியூ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. லைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஹச் அப்படிங்கிறது பிளங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஒன்றும் இல்லை, ஃபோட்டான்ஸ் தான் நம்ம ஹச் நியூன்னு சொல்கிறோம். இந்த லைட் ரேஸ் என்ன செய்யுது? இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுது, ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ண உடனே அங்கிருந்து என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. எதுலேருந்து எஜெக்ட் ஆகுது? இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. இவங்க எல்லாமே எலக்ட்ரான்ஸ் தான். இவங்க எல்லாமே எலக்ட்ரான்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எஜெக்ட் ஆகுறாங்க. எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கலெக்டர் வேணும் இல்லையா? அந்த கலெக்டர் இங்கே என்ன செய்யுதுன்னா அந்த எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ண எலக்ட்ரான் இந்த சர்க்யூட் வழியா டிராவல் பண்ணி மைக்ரோ அம்மீட்டரை கிராஸ் பண்ணுது. அம்மீட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன? கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது, எவ்வளவு கரண்ட் போகுதுங்கிறது செக் பண்றது தான் அம்மீட்டர். சரியா? அப்போ இது மைக்ரோ அம்மீட்டர். மைக்ரோ அம்மீட்டர்ங்கிறது மைக்ரோ லெவல்ல கரண்ட் போனா கூட இது டிஃப்ளெக்ஷன் காமிச்சிரும். அது மூலயமா இங்க எலக்ட்ரான்ஸ் வருதாங்க இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது வழியா எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டரிக்கு போகுது. எகைன் திரும்ப இந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு வந்துருது. ஒவ்வொரு முறை இந்த மெட்டல்கிட்ட வரும்பொழுது ஃபோட்டான்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணும்பொழுது எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. இதுதான் அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஹெட்ஸ் என்ன சொல்ல வராரு, இதுல இருந்து என்னென்ன விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்ப்போம், என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னு பார்ப்போம். The electrons are ejected as soon as light strikes அப்படிங்கிறாரு. இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எஜெக்ட் ஆனிச்சு இல்லையா? அது எப்படி எஜெக்ட் ஆகுது? அந்த ஃபோட்டான்ஸ் அந்த லைட்டு பட்ட உடனே அது மேல ஸ்ட்ரைக் பண்ண அந்த கன நேரமே சடனா என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகி வெளியில வருதுங்கிறாரு. அந்த ஃபோட்டான்ஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல பட்டு சம் டியூரேஷன்லாம் எதுவும் எடுத்துக்கல, மைக்ரோ செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கல. அந்த கன நேரமே உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட மீனிங் என்ன? there is no time lag. எந்த விதமான நேரமுமே எடுத்துக்கல, எந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கல. உடனடியா சடனா என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் அங்கிருந்து எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறாரு. சரியா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் is directly proportional to intensity of light or brightness அப்படிங்கிறாரு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா என்ன மீன் பண்றாருன்னா, இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆனிச்சு இல்லையா? நியூமரஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல இருந்து எஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி எஜெக்ட் ஆகுது அப்படின்னு எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படிங்கிறாரு. அது என்ன இன்டென்சிட்டி? இன்டென்சிட்டிங்கிறத பத்தி நம்ம லாஸ்ட் பிளாக் பாடி ரேடியேஷன்ல கூட பார்த்துருக்கிறோம். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது தீவிரத்தன்மையா இருக்கிறது அல்லது திறன் கொண்டு இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டென்சிட்டின்னு சொல்றோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ஆகுது, இங்கேருந்து எஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை பொறுத்து, பிரைட்னஸ் ஆஃப் லைட். லைட்டுடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்கிருந்து எஜெக்ஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று. இன்னொன்று, each metal there is characteristic of threshold frequency. அதனா threshold frequency, frequency நமக்கு தெரியுது. அதனா threshold frequency ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒருத்தர் பெஞ்சில் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போமே, கிளாஸ் ரூமில் ஒருத்தர் பெஞ்சில் உட்காந்துருக்காரு சாதாரணமாக. நீங்கள் போய் ஒரு விளையாட்டுத்தனமாக என்ன செய்யுங்கன்னா அவரை பிடிச்சி தள்ளி விட முயற்சி பண்ணுறீங்க.
அப்படி அவரை பிடிச்சி தள்ளி விடணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கணும் இல்லையா? அவரை தள்ளி விடுற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கணும், அப்பதான் அவரை பிடிச்சி தள்ள முடியும். அப்போ இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னா, இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது மினிமம் எனர்ஜின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட. அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு மீறி நீங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்தா மட்டும்தான், யாருடைய ஃப்ரீக்வன்சி, ஃபோட்டான்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, இந்த எலக்ட்ரானுடைய அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வெளியில தள்ளணும், அவரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளியே எஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்குன்னு இருக்கக்கூடிய அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேல இந்த ஃபோட்டான்ஸ்க்கு இருக்கணும் ஃப்ரீக்வன்சி. அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேல இந்த ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சி இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளியில தள்ள முடியும், எஜெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில எஜெக்ட் ஆகாது. சார், இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றீங்களே, இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இது எல்லா மெட்டலுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டலுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒரு லெவல்ல இருக்கும் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல நான் கொடுக்கக்கூடிய ஃபோட்டான்ஸோடைய எனர்ஜி மாதிரியே இன்னொரு மெட்டல் சர்ஃபேஸ்க்கும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எஜெக்ட் ஆகாம கூட போகலாம். அல்லது இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாட்டினாலும் இன்னொரு மெட்டல் சர்ஃபேஸ் இதை விட வீக்கான த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருந்தார் அப்படின்னா அவர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இந்த வேர்ல்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் இருக்கு நமக்கு தெரியும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நேச்சர் இருக்கு, டிஃப்ரெண்ட் நேச்சர். அந்த டிஃப்ரெண்ட் நேச்சர் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிங்கிறது மாறுபடுதுங்கிறாரு. அப்போ இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேல இந்த ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்கணும். அப்பதான் இந்த ஃபோட்டான்ஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல போய் ஸ்ட்ரைக் பண்ண உடனே, ஹிட் பண்ண உடனே அங்கிருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி வெளியில வருவாரு. இல்லாட்டினா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் ஈச் மெட்டல் தேர் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி பிலோ which photoelectric effect is not seen அப்படிங்கிறாரு. அதுக்கு கீழே இருக்குது அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எஜெக்ஷன் அல்லது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இம்பாசிபிள்ங்கிறாரு. அதனால ஏன் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போட்டோ மீன்ஸ் லைட், எலக்ட்ரிக் மீன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஃபோட்டான்ஸ் உங்களுக்கு மெட்டல் சர்ஃபேஸ்ல பட்ட உடனே எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிறதுனால தான் இதுக்கு பேரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இது நியூ நாட். இந்த நியூ நாட்ங்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும். அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க, அந்த எலக்ட்ரானை அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில எஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டான்ஸுக்கு அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அடிச்சு வெளியில எஜெக்ட் பண்ண வைக்க முடியும். அப்போ இதையும் அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, kinetic energy of electrons increases with increase of frequency. கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகி வெளியில போகும்போது அதுக்குன்னு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. எதோடைய ஃப்ரீக்வன்சி, இந்த ஃபோட்டான்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, லைட்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஹச்னியூன்னு சொல்றோம். ஹச்னிங்கிறதுனா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டு ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஃபோட்டான்ஸ். அப்போ இந்த ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். யாரு? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸும் ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க. அப்போ ஃபோட்டான்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஹெட்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொன்னார். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் இதை சொல்லியிருந்தாலும் எயின்ஸ்டனுக்கு இதுல கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. இது உண்மையிலேயே இதுதான் சாத்தியமா, இப்படிதான் இது நடக்குதா அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சாருன்னா, அவர் ஃபர்தரா 19th செஞ்சுரியில அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாரு. இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், பட் அவர் யூஸ் பண்ற மெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் யூஸ் பண்றாரு. இன்னொன்னு இங்க ஃபோட்டான்ஸை பாஸ் பண்ணாரு இல்லையா ஹெட்ஸ், அந்த ஃபோட்டான்ஸை அவர் என்ன செய்யறாருன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டை யூஸ் பண்றாரு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா
ஒவ்வொரு கலர் ஆஃப் லைட்டுக்கும் வேவ் லென்த் டிஃபர் ஆகும், ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகும் இல்லையா? அப்போ இந்த வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி டிஃபர் பண்றது மூலமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டலை மாத்துறது மூலமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போலான்றதுக்காக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப செஞ்சு பார்க்கிறாரு. அவர் என்ன சொல்ல வராருன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். 1905ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஹெட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இவரும் திரும்பவும் கண்டக்ட் பண்றாரு. எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் திரும்ப செஞ்சார் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன், அதோட கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் திரும்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறாரு. பட் கொஞ்சம் அவர் இதுல மாடிஃபை பண்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மெட்டல் சர்ஃபேஸ் என்ன யூஸ் பண்றாருன்னா பொட்டாசியம் மெட்டல் யூஸ் பண்றாரு. இங்க ஒரு குறிப்பிட்ட மெட்டல் பொட்டாசியம் மெட்டல் இங்க ஐன்ஸ்டைன் யூஸ் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா போட்டான்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் லைட் யூஸ் பண்றாரு. ரெட் கலர் லைட் மட்டுமே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாரு. ஸோ பொட்டாசியம் மெட்டல் இங்க ரெட் கலர் லைட், மற்றதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. இல்லை இருக்கக்கூடிய மைக்ரோமீட்டரா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. கலெக்டர்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த ரெட் கலர் லைட் ஏன் சார் சேஞ்ச் பண்றாரு அப்படின்னா, ரெட் கலர் லைட், எல்லோ கலர் லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விசிபிள் லைட்னு சொல்றோம். இந்த கலர்ஸ் ஆஃப் லைட் எல்லாமே விசிபிள் லைட். அப்போ விசிபிள் லைட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி மாறுது. அப்போ வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி மாறுறது மூலமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் என்ன செய்யறாருன்னா ரெட் கலர் லைட்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாரு. இன்னொன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டலுக்கு டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அப்போ பொட்டாசியம் மெட்டலுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த குறிப்பிட்ட மெட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, பொட்டாசியம் மெட்டல் எடுத்துக்கிட்டாரு, ரெட் கலர் லைட்டை பாஸ் பண்றாரு. இங்க ஆஸ் யூஷுவல் h nu தான். ஹங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெட் கலர் லைட் என்ன செய்யறாரு, பொட்டாசியம் மெட்டல் மேல பாஸ் பண்றாரு. எலக்ட்ரான்ஸ் ஏதாவது எஜெக்ட் ஆகுதான்னு பாக்குறாரு. ஒரு எலக்ட்ரான் கூட எஜெக்ட் ஆகல. என்ன ரெட் கலர் லைட்டை பாஸ் பண்றோம் மெட்டல் சர்ஃபேஸ்ல, ஆனா எலக்ட்ரான் எதுவும் எஜெக்ட் ஆகல. என்ன செய்யறாருன்னா இந்த பிரைட்னஸ் ஆஃப் த ரெட் லைட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்றாரு. பிரைட்னஸ்னா என்ன, இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இங்க இந்த பிரைட்னஸ் ஆஃப் த லைட் இன்க்ரீஸ் பண்றது மூலமா எலக்ட்ரான்ஸ் இங்க இந்த எஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம்னு சொல்லி நல்லா இன்க்ரீஸ் பண்றாரு. அப்பயும் ஒரு எலக்ட்ரான் கூட பொட்டாசியம் மெட்டல்ல இருந்து எஜெக்ட் ஆகவே இல்லை. அப்போ இவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன செய்றாரு, சரி ரெட் கலர் லைட் எடுத்துருவோம், அடுத்து எல்லோ கலர் லைட்டை பாஸ் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா எல்லோ கலர் லைட் ரெட் கலர் லைட்டை விட ஃப்ரீக்வன்சி அதிகம், வேவ் லென்த் கம்மி. விப்ஜிஆர் படி பாத்தீங்க அப்படின்னா விப்ஜிஆர்ல பாத்தீங்கன்னா ரெட்டுங்கிறது லாங்கர் வேவ் லென்த், அதுக்கப்புறம் வயலட் ப்ளூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த் இந்த ஆர்டர்ல பார்க்கும்பொழுது. அப்போ எல்லோங்கிறது ரெட்டை கம்பேர் பண்ணும் பொழுது ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு, ஷார்ட்டர் வேவ் லென்த்தா இருக்குது. ஸோ எல்லோ கலர் லைட்டை பாஸ் பண்றாரு. அடுத்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல பாஸ் பண்ண அடுத்த கணமே எலக்ட்ரான்ஸ் உடனே எஜெக்ட் ஆகுது அங்கிருந்து. அப்போ எலக்ட்ரான்ஸ் உடனே எஜெக்ட் ஆகும்போது இன்னொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாரு, எல்லோ கலர் லைட் பிரைட்னஸ்லாம் அவர் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, இன்டென்சிட்டி எல்லாம் அவர் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, சாதாரணமா தான் அடிச்சார் அந்த எல்லோ லைட்டை இது மேல ஸ்ட்ரைக் பண்ணாரு. ரெட் கலர் லைட்ல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாரு, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாரு, அப்போ கூட எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகல. பட் எல்லோ லைட்டை நார்மலா தான் அது மேல ஸ்ட்ரைக் பண்ணாரு, அதுக்கே எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிடுச்சு. அப்ப அவரு என்ன இதுல புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா எல்லோ கலருடைய ஃப்ரீக்வன்சி ரெட்டை கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் அதிகம், அதனால கூட இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இந்த எஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கறத அவரு கண்டுபிடிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெட் கலர் லைட் ஆஃப் எனி பிரைட்னஸ், எந்த ஒரு பிரைட்னஸ் ஆஃப் ரெட் கலரா இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 4.3 to 4.6 into 10^14 Hz தான் ஆல் ஓவர் இந்த யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் சரி. சார் நான் நல்ல பிரைட்டா ரெட் கலர் அடிக்கிறேனே, ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரெட் கலர் லைட் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் டிம்மான ரெட் கலர் அடிச்சாலும் சரி, அல்லது பிரைட்டான ரெட் கலர் அடிச்சாலும் சரி, இன்டென்சிட்டி கம்மியா அடிச்சாலும் சரி, இன்டென்சிட்டி மேக்சிமமா அடிச்சாலும் சரி, ரெட் கலர் ஃப்ரீக்வன்சிங்கிறது மாற போறது கிடையாது. இன்டென்சிட்டி வேற, ஃப்ரீக்வன்சி வேற, அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். அப்போ இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகவே இல்லை, ரெட் கலர் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணாரு, பிரைட்டா தான் அடிச்சாரு, ஆனா எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகல. நம்ம நினைப்போம் பிரைட்டா இருந்தா எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிரும், அப்படி நடக்கல, அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்போ 4.3 to 4.6 into 10^14 Hzங்கிறது ரெட் கலர் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. பட் எல்லோ லைட்டை பாருங்க, நெக்ஸ்ட் எல்லோ லைட் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா 5.1 to 5.2 into 10^14 Hz ரேஞ்சில் இருக்குது எல்லோ கலர் லைட். அப்ப இந்த எல்லோ லைட்டுக்கு தான் என்ன ஆகுதுன்னா பொட்டாசியம் மெட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அப்ப பொட்டாசியம் மெட்டலுக்குன்னு ஒரு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டலுக்கு டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்குன்றத நம்ம லாஸ்டா இப்ப பார்த்தது. அப்போ பொட்டாசியம் மெட்டலுக்கு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்ன, நியூ நாட்ங்கிறதுனா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 5 into 10^14 Hz. பொட்டாசியம் மெட்டலுக்கு
5 into 10 power 14 Hz. அப்போ இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியை விட ஃபோட்டான்ஸுக்கு அதிகமாக இருக்கணும், அந்த லைட்டுக்கு அதிகமாக இருக்கணும் ஃப்ரீக்வன்சி. அப்போ தான் அந்த எலக்ட்ரான் அங்கேருந்து எஜெக்ட் பண்ண முடியும். கரெக்ட், அப்படி தான் இருந்திருக்கு எல்லோ லைட்டுக்கு. பாருங்க, இந்த பொட்டாசியம் மெட்டலுடைய ஃப்ரீக்வன்சியை பாருங்க, எல்லோ லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி பாருங்க 5.1 to 5.2 இருக்குது எல்லோ லைட். ஆனால் பொட்டாசியம் மெட்டலுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 into 10 power 14 Hz தான். அப்போ இவரை விட இவருக்கு அதிகமாக இருந்ததுனால தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்போ தான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுன்றதா ரூல். அதுதான் ஹெச் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. நியூ இஸ் கிரேட்டர் தன் நியூ நாட்டா இருக்கணும்னாரு. அந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியை விட நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும், அப்பதான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்னாரு. கரெக்டா எல்லோ லைட்டுக்கு அப்படி இருந்ததுனால எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனா ரெட் கலருடைய ஃப்ரீக்வன்சியை பாருங்களா, 4.3 to 4.6 into 10 power 14 Hz. பொட்டாசியம் மெட்டல் பாருங்க 5, இங்க பாருங்க 4 ரேஞ்சில் இருக்கு. அப்போ இதனால தான் என்ன ஆகுதுன்னா ரெட் கலர் லைட்டுக்கு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகல. ஸோ cannot cause photo electric effect அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இன்னொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாரு, கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ். நம்ம ஆல்ரெடி ஹெச் சொன்னதுதான் இவரும் சொல்றாரு. கைனடிக் எனர்ஜி எதோட கைனடிக் எனர்ஜி? எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான்ஸ். அந்த ஃபோட்டான்ஸோடைய ஃப்ரீக்வன்சி இந்த நியூ இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்துச்சுன்னா எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்போ ரொம்ப லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்போ ஐன்ஸ்டைன் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அல்லது அந்த விசிபிள் லைட் அப்படிங்கிறது, நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் எடுக்கும் பொழுது எல்லா கலர்ஸ் ஆஃப் லைட்டுக்கும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறது இல்ல, அந்த பர்டிகுலர் லைட் பட்ட பிறகு மட்டும்தான் அந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. அப்படின்னா அப்ப அந்த வேவ்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பத்தி இந்த மாதிரி தான் வேவ்ஸ் இருக்கு. இதுல பார்ட்டிகல் லைக் நேச்சர்னு சொன்னோம் இல்லைங்களா, இதைத்தான் ஃபோட்டான்ஸ்னு சொல்றோம். இதுல என்ன சொல்றோம்? இதைத்தான் ஃபோட்டான்ஸ். இந்த ஃபோட்டான்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இந்த மாதிரி இருக்கும். இது ஒன்னு என்ன சார் அப்படின்னா ஹச் நியூ ஃபோட்டான்ஸ். இது எல்லாமே ஹச் நியூ தான். இது எல்லாமே ஹச் நியூ, நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஹச் நியூ, எல்லாம் ஃபோட்டான்ஸ் தான். அப்போ ஒவ்வொரு ஃபோட்டான்ஸும் இதுல இப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இப்படி தான் இருக்குது, பார்ட்டிகல் லைக் நேச்சரா தான் இருக்குது. இது சப்போஸ் நான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றேன், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுதுன்னு தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நார்மலான எல்லோ லைட் தான் ஐன்ஸ்டைன் பாஸ் பண்ணாரு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொஞ்சமா எஜெக்ட் ஆகிருந்துச்சு. எஜெக்ட் ஆகலன்னு ஆகிட்டு இருக்கு, கொஞ்சமா ஆகுது. ரெட் கலர் லைட்டுக்கு ஆகவே இல்லை. காரணம் என்னன்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப லெஸ்ஸா இருந்துச்சு பொட்டாசியம் மெட்டலை விட. பட் இங்க என்னன்னா எல்லோ லைட் பாஸ் பண்ண உடனே ஒரு ஃபோட்டான்ஸும் இந்த மாதிரி என்ன செய்யுது, இந்த ஒரு ஃபோட்டான்ஸும் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல பட்டு எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது. பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லோ லைட்டோடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். பிரைட்னஸ் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி தான். அப்போ இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட மீனிங் என்ன? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஃபோட்டான்ஸ் அதிகமாகுது. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்த லைட் ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய ஃபோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அப்போ இந்த ஃபோட்டான்ஸ் அதிகமாகும் பொழுது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட எஜெக்ஷனும் அதிகமாகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ இதைத்தான் ஐன்ஸ்டைன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஐன்ஸ்டைன் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா h nu is equal to எதுக்கு சமமா இருக்குது? h nu naught plus half me square. இந்த half me ஸ்கொயர்ங்கிறது கைனடிக் எனர்ஜி தான், ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நியூ நாட்டுங்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட ஃபோட்டான்ஸோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். பிளஸ் இது ஒரு கைனடிக் எனர்ஜியை கேரி பண்ணிட்டு தானே போகுது. பிளஸ் half mv ஸ்கொயர், ஈங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ mv b ஸ்கொயர் அப்படின்னாரு. இதைத்தான் ஐன்ஸ்டைன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா
ஹெட்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் 1905ல ரொம்ப டீட்டெயிலா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது பார்ட்டிகல் லைக் நேச்சருங்கிறத ரொம்ப தெளிவா அழகா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.